கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, விளிம்பின் விடியலில் என்கிற நற்செய்தி பாதையில் தொடர்ந்து பயணிக்கின்ற நம் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் ஆசீர்வாதமும் அருளப்படுவதாக. இன்றைக்கு பல வழிகளிலே, பல நேரங்களிலே பலவிதமான ஆபத்துக்களை சந்திக்கிறோம். இப்படிப்பட்ட நேரங்களிலே யாராகிலும் ஒருவர் நமக்காக வரமாட்டாரா? நம்மை இத்தீங்கிலிருந்து காப்பாற்ற மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் காணப்படுவது. ஆபத்து எங்கிருந்து வரும், யாரால் வரும், எந்நேரத்தில் வரும் என்பதனை மனிதராகிய நம்மால் அறிய முடியாது. அப்போ நம்மோடு கூட ஒருவர் எல்லா நேரமும் எல்லா காலமும் இருந்தால்தான் நமக்கு வரும் ஆபத்தை அறிய முடியும், அதை தடுக்க முடியும். பாருங்க, ஒரு மனிதரோடு அவருடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் அவனை விட்டு பிரியாமல் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார். அந்த மனிதனுடைய உறவினர் நன்கு சண்டை செய்பவர், தற்காப்பு கலை பயிற்சிகளை பயின்றவர், ஒரே மனிதனாய் நின்று 4 பேர்களை சமாளிக்கும் வலிமை படைத்தவர். அப்படிப்பட்ட உறவினர் அந்த மனிதரோடு இருப்பதினாலே சத்துருக்கள் அவனிடத்திலே வர பயந்தார்கள். பாதுகாப்போடு அந்த மனிதன் சுதந்திரமாக தைரியமாக வாழ்ந்து வந்தான். அந்த மனிதனுடைய பாதுகாப்பு கருதி அவருடைய உறவினர் சொல்லும் நல்லோசனைகளை அவன் கேட்பதில்லை. அதை அலட்சியப்படுத்தினவனாக தன் இஷ்டம் போல் நடந்தான். அவருக்கு பிடிக்காத, அவனுக்கும் பாதுகாப்பற்ற அருவருப்பான காரியங்களை செய்து வந்தான். அந்த உறவினருக்கு மிகவும் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதனையை கொடுத்தது. மனம் பொருந்தினார், பொறுத்து பார்த்தார். அவன் மாற்றம் அடையாததை கண்டு வருத்தத்தோடு அவனை விட்டு விலகினார். அவரின் வீட்டுக்கு சென்று விட்டார். இதை அறிந்ததும் அவனுடைய பகைவரின் கை அவன் மேல் இருந்தது. பல வகையான தீங்கிலும் ஆரோக்கியமான வாழ்வையும் இழந்து பல வகையான துன்பத்திலும் சோர்ந்து மனம் வருந்தினவனாய் தனக்கு ஆறுதலாக துணையாக யாராகிலும் காப்பாற்ற வர மாட்டார்களா என வருத்தத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் காப்பாற்ற யாரும் வரவில்லை. வேதம் அழகாய் சொல்லுகிறது. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புவிக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க கடவுது என திருமறை தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய கிறிஸ்துவானவர் நம்மை ரட்சிப்பதற்காக, நம்முடைய சத்துருக்களை நம் கையில் ஒப்பு கொடுப்பதற்காக படைகள் தங்கிய இடத்துக்குள்ளே அல்ல, இன்று நம்மோடு நம் உள்ளத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்துவை நம்முடைய செய்கைகளின் நிமித்தமாகவும் நம்முடைய தீய எண்ணத்தின் நிமித்தமாகவும் கர்த்தர் விரும்பாத அருவருப்பான காரியங்களினால் கிறிஸ்துவானவர் நம்மை விட்டு விலகாமல் பார்த்துக் கொள்வோம். நம் உள்ளத்தை அவர் தங்கும் ஆலயமாக மாற்றுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் தீய எண்ணங்களினால் உம்மை விட்டுவிட்டு பாதுகாப்பற்ற வாழ்வை தேடிக்கொள்ளாமல் எல்லா பாதுகாப்பும் கொடுக்கிற, உம்மை விடாமல் பற்றி கொள்ளுகிற நல்ல சிந்தைகளை எங்கள் உள்ளத்திற்கு கொடுத்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆமென்.